அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல் குர்ஆன் எப்போது இறங்கியது என்ற செய்தியும் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். இந்த குர்ஆனை எப்போது இந்த உலகத்துக்கு நான் இறக்கி வைக்க வேண்டும், இந்த மக்களுக்கு எப்போது இந்த குர்ஆனுடைய செய்தியை சொல்ல வேண்டும் என்று தெரிவு செய்ததும் அல்லாஹ் தான். அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ல. இந்த வேதத்தை அல்லாஹ் எப்போது இறக்க வேண்டும் என்று தெரிவு செய்தது அல்லாஹ் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை குர்ஆனிலே சொல்கிறான். இந்த வேதத்தை அவன் இறக்குவதற்கு தெரிவு செய்த மாதம் ரமலானுடைய மாதம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்தில ஃபீஇல் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தி மினல் ஹுதா, மக்களுக்கு நேர் வழியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி இந்த குர்ஆன் ரமலானுடைய மாதத்தில் அருளப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா பக்கராவுடைய 185வது வசனத்திலே சொல்கிறார். ரமலானில் குர்ஆன் இறங்கியது என்றால் அந்த ரமலானுடைய மாதத்தில் எந்த நாளில் இறங்கியது என்று அல்லாஹ் தஆலா அதையும் சொல்கிறான். அது எப்படி சொல்கிறான்? ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. இந்த வேதம் முபாரக்கான பரக்கத்து பொருந்திய இரவிலே அல்லாஹ் இறக்கி வைத்தான் என்று சொல்கிறான். ஒரு இரவை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறான். அந்த இரவில தான் இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது லைலா முபாரக்கா என்கிறான். அதாவது பாக்கியமுள்ள ஒரு இரவு அது. அந்த இரவில் அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை இறக்கி வைத்தார். பாக்கியமுள்ள இரவு என்றால் என்ன? அதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிற போது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்று அந்த வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தான், அதுதான் பாக்கியம் பொருந்திய இரவு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த பாக்கியம் பொருந்திய இரவு எப்படி பாக்கியம் பொருந்தியது என்றால் லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த பொழுது, அதாவது அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறப்பானது. அதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. அந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை உலக மக்களுக்கு அவன் இறக்கி வைப்பதற்கு அவன் தெரிவு செய்திருக்கிறான். அப்போ லைலத்துல் கத்ர் எப்போது வரும்? அது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானிலே கடைசி 10 ஒற்றைப்படையான நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் இரவு வரும் என்று சொன்னார்கள். ஒற்றைப்படை என்று சொன்னால் இரவு கடைசி 10ல் 21வது நாள், 23, 25, 27, 29 இதுதான் ஒற்றைப்படையான நாள். இந்த ஒற்றைப்படையான நாளில் அல்லாஹு தஆலா ஒரு நாளில் அது லைலத்துல் கத்ரை வைத்திருக்கிறான். அது பரக்கத்து பொருந்திய ஒரு இரவு. அந்த நாளில் அல்லாஹ் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னார். அதனால தான் ரமலானுடைய கடைசி 10ல் ஒரு விசேடமாக மக்கள் எல்லோரும் அமல்களில் ஈடுபடுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் அப்படி ஈடுபட்டு காட்டினார்கள். அவர்களும் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நோம்பினுடைய கடைசி ஒற்றைப்படையான இரவுகளை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி இத்திகாஃப் என்ற சொல்லக்கூடிய அந்த வணக்கத்திலேயும் அவர்கள் ஈடுபட்டார்கள். தங்களுடைய மனைவிமாரையும் அதிலே அந்த இத்திகாஃபுடைய வணக்கத்தில் ஈடுபடுத்தினார்கள். சஹாபாக்களும் ஈடுபடுத்தினார்கள். சஹாபாக்களும் ஈடுபட்டார்கள். காரணம், அந்த இரவு எது என்று அல்லாஹ் சொல்ல, எத்தனாவது ஒற்றை படையிலே வருகிறதுன்னு அல்லாஹ் சொல்லலை. 21ல் வரக்கூடும், 25ல் வரக்கூடும், 29ல் வரக்கூடும், 27லும் வரக்கூடும். எனவே அந்த இரவை நாங்கள் அந்த இரவை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்த ஒரு பாக்கியம் என்னென்னா, நீங்கள் அனைவரும் கடைசி 10லே இபாதத்துகளில் ஈடுபடுங்கள், அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபடுங்கள். அல்லாஹ் நாடிய போது அந்த 1000 மாதங்களை விட சிறப்பான அந்த இரவுடைய பரக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு அடைய செய்வான் என்பதுதான் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அறிவித்தார்கள். தங்களுடைய வஃபாத் முடிகிற வரைக்கும், அவர்கள் கடைசி வரைக்கும் இந்த ரமலானுடைய ஒற்றைப்படையான இரவுகளிலே அவர்கள் முழுமையாக இபாதத்துகளிலே தான் ஈடுபட்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மகத்துவமான ஒரு இரவாகிய லைலத்துல் கத்ரில் தான் இந்த குர்ஆனை அவன் இறக்கி வைத்தான் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.